சாக்கடை குளியல் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க நெல்லை காங்கிரஸ் கட்சியினர். பைப் லைனுக்கு அதுக்கு சம்பந்தம் மாத்த ஒரு அவசர கதில நீங்க செய்யணும்னா மழை காலத்துல வந்து அவங்க நீங்க சொல்லுங்க. ரெண்டு பக்கம் ஒடிக்கிட்டு மேல சீனியெல்லாம் பேந்து வருது. கொத்த நாள் சரி பண்ணாதான் நீங்க இடிச்சு எது பண்ணாலும் கை வைக்கவே கூடாதுன்னு ஃபவுண்டேஷன் இறங்கிட்டு 2 வருஷமா கெட்டி கிடக்குது. 3 மணி கொடுத்தாச்சு. எஸ்டிமேட்டுக்கு மனு பாருங்களேன். எஸ்டிமேட் பண்ணுவாங்க. சரிங்க அதாவது ஐயா மனு கொடுங்க ஐயா. சாகர நடத்துறாரு. அது விளம்பரத்துக்காக நீங்க வந்து அவரும் 3 வருஷம் ஆச்சு. கமிஷன் ஆகி 3-4 வருஷம் ஆச்சு. நீங்க அங்கே ரெண்டு ஆகி எவ்வளோ ஆச்சு? 4 மாசம் கூட இல்லை. இது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க இது இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எனக்கு சரி பண்ணி தரலன்னா அவருக்கு எனக்கு நன்றி சொல்லணும். நீங்க அப்படி இல்லைன்னா அடுத்த கட்டம் என் நடவடிக்கை வேற மாதிரி. நெல்லை மாநகராட்சி கூட்ட அரங்குல வாராந்திர மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில நடந்திருக்கு. இந்த கூட்டத்துக்கு நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சந்திரபாண்டியன் அவர்களுடைய தலைமையில ஜோதிபுரம் மக்கள் மனு கொடுக்க வந்திருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு பாண்டியன் அவர்களுடைய தலைமையில அங்க வந்திருந்த மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சாக்கடை தண்ணீரை தங்கள் மேல எடுத்து ஊத்தி இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்தே மாநகராட்சி கூட்டரங்கத்துக்கு வந்திருக்காங்க. இதனால மாநகராட்சி அலுவலகத்துல பரபரப்பு நிலை ஏற்பட்டிருந்திருக்கு. அந்த மனுவுல அவங்க என்ன தெரிவிச்சிருந்திருக்காங்கன்னா, பாளை மண்டல 32வது வார்டுல நேச நயினார் தெரு, காரிய நயினார் தெரு சந்திப்புல கழிவு நீரோடை பல வருடங்களா பழுதடைந்து கிடக்கிறதாகவும், இரு பக்கமும் சுவர் உடைந்து கழிவு நீர் சாலைகள்லயும் கோயில் முன்னாடியும் தேங்கி இருக்கிறதாகவும், மேலும் வீடுகளுக்குள்ளேயும் புகுந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பல தடவை இது தொடர்பா புகார் தெரிவிச்சு மாநகராட்சி சார்பில் 8,70,000 ரூபாய் மதிப்பீட்டுல திட்டம் தயார் செஞ்சு கொடுக்கப்பட்டதாகவும், ஆனா இதுவரைக்கும் அந்த திட்டமானது செயல்படுத்தப்படல அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் வேலைகளை ஆரம்பிச்சாலும் அப்பப்போ பாதியிலேயே வேலையை நிறுத்திடுறதாகவும் இவங்க குற்றம் சாட்டியிருந்திருக்காங்க. இதை கண்டிச்சுதான் சாக்கடை தண்ணீரை தங்கள் மேல ஊற்றி நூதன முறையில இந்த மாதிரி மனு கொடுக்க வந்திருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து உடனடியா இது தொடர்பா நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி மேயர் ராமகிருஷ்ணன் அவர்கள் இவங்களுக்கு உறுதி அளிச்சிருந்திருக்காரு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.